விழிக்கத் துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மிழிக்கத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஐப்பசி 8 25/10/2025 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கந்தசஷ்டியை முன்னிட்டு கந்தபுராணத்தினுடைய சுருக்கத்தையும் அதே சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்தையும் இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னை மேற்கு சைதாப்பேட்டை செங்குந்த கோட்டத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் கந்தபுராணத்தினுடைய அந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்கின்ற நேரத்தில் பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறைகளை அடைத்தார். பிறகு சிவபெருமான் வந்து அவர் சிறை விடுவித்தார். அப்படி சிறை விடுவித்ததற்கு பிறகு அந்த பிரம்மதேவன் நான் என்று எனக்கு இருந்த அகந்தையானது இன்றைய தினம் ஒழிந்தது என்று குறிப்பிட்டான் என்று நாம் சிந்தித்தோம். இதில் 2 விதமான தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த தத்துவத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு முருகப்பெருமான் பிரம்மதேவனிடம் பொருள் கேட்டார் அல்லவா, அதை இப்பொழுது சிவபெருமான் முருகனை பார்த்து கேட்டார். முருகா, உனக்கு அந்த பொருள் வருமோ என்று. அப்படி சொன்ன அடுத்த நிமிடம் முருகப்பெருமான் என்ன செய்தார்? சிவபெருமானை பார்த்து, அன்றைக்கு நீங்கள் என் அன்னைக்கு உபதேசம் செய்த பொழுது எப்படி நிகழ்ந்ததோ அதை போல இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று சொல்ல, புரிந்து கொண்ட சிவபெருமான் தான் சீடனாக முருகப்பெருமான் குருவாக இருந்து, அதாவது சிவபெருமான் பரமகுரு, ஆனால் அந்த பரம குருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு குருநாதனாக இருந்து முருகப்பெருமான் இப்பொழுது அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு இருக்கக்கூடிய பொருளை உபதேசம் செய்தார். எனவே முருகப்பெருமான் சிவ குருநாதன் என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்ததாக சுவாமி என்று சொன்னால் அந்த சிவனுக்கே உபதேசம் செய்த காரணத்தால் முருகப்பெருமான் சுவாமிநாத பெருமான் என்று கொண்டாடப்படுகின்றார். இப்ப நாம் அந்த ஓம் என்ற பிரணவத்திற்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்தார் என்பதை சிந்திக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மதேவனை சிறைகளை அடைத்தார் அல்லவா, அதில் அடங்கி இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்ப பெரிய மனுஷன் விட்டு புள்ள எதை செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியா முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறையை அப்படி தலையிலே கூட்டி சிறைகளை அடைத்தார் என்பது அல்ல. அதாவது அந்த பிரம்மா முருகனை வணங்காத காரணத்தினால் பிரம்மாவை தலையிலே கூட்டி சிறைகளை அடைத்தார் என்று ஒரு சிலர் மனதில் நினைப்பார்கள். தவறு. அதாவது தன்னை வணங்காதவனை அடிப்பது என்பது ஆண்டவனுடைய செயல் அல்ல, அது ஒரு அரசியல்வாதியினுடைய செயல். எனவே நம்ம முருகனை வணங்குறோம். ஜெர்மனியில் இருக்கிறவங்க, இங்கிலாண்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முருகனை பற்றி தெரியாது. அந்த முருகனை அவர்கள் வணங்கல அப்படின்னா அவங்களெல்லாம் முருகன் அடிப்பார்னு அர்த்தமா, சிறையில் அடைப்பார்னு அர்த்தமா? இல்லைங்க. அதில் உள்ள தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மா அந்த ஈகோவோடு இருந்தான். அந்த ஈகோவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மதேவனை தலைகளை கூட்டி சிறைகளை அடைத்தார் முருகப்பெருமான். ஒன்று. இரண்டாவது தத்துவம் என்ன என்று சொன்னால், நம்மை ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றுகின்றவன் யாரு? பிரம்மா. அந்த பிரம்மாவையே முருகப்பெருமான் சிறைகளை அடைத்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முருகனை வணங்கக்கூடிய முருகன் அடியார்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது. முருகப்பெருமான் பிரம்மதேவனை சிறையில் அடைத்ததில் ஒரு அற்புதமான தத்துவம். கந்தபுராணத்தை தொடர்ந்து அப்படி சிந்தித்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மதேவனை அப்படி தலைகளை கூட்டி சிறைகளை அடைத்தார் என்று சிந்தித்தோம் அல்லவா? அதில் இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவம் என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது சில கதையெல்லாம் நம்ம கதையா மட்டும் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த கதையில ஆழமாக உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே முருகப்பெருமான் இப்பொழுது பிரம்மதேவனை சிறையில் அடைத்த அந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்மை ஒரு சிறையிலிருந்து இப்ப மனிதனாக இருக்கோம், அடுத்த பிறவி என்ன சிறைன்னு தெரியாது இல்லைங்களா? நம்ம செஞ்ச பாவம் புண்ணியத்திற்கு ஏற்பத்தான் அந்த சிறை என்பது அமையும். அதாவது நம்ம பாவம் அதிகமாக செய்திருந்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விலங்காக கூட பிறக்கலாம். ஆனால் கொஞ்சம் நன்றி உள்ள விலங்காக, நாயாக கூட பிறக்கலாம் இல்லைங்களா?
கொஞ்சம் புண்ணியம் செஞ்சிருந்தோம்னு சொன்னாக்க நம்ம கொஞ்சம் உயர்ந்த இடத்துல நாயாக பிறந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருக்கலாம். எனவே நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஆகியவற்றை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. இதை அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்ற பொழுது ஏழையின் இரட்டை வினை ஆயதோர் உடற்சிறை என்று குறிப்பிட்டார். அதாவது இரட்டை வினை என்று சொன்னால் பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு, அந்த இரண்டை பொறுத்துத்தான் நமக்கு இந்த உடல் சிறையானது அமைகின்றது. அது மனித உடலாக இருக்கலாம் அல்லது விலங்கு உடலாக இருக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. இந்த சந்தர்ப்பத்தில் அப்படி நம்மை ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு மாற்றக்கூடிய அந்த பிரம்மதேவனையே முருகப்பெருமான் சிறைகளை அடைத்து விட்டார் என்று சொன்னால், முருகனுடைய அடியார்களுக்கு முருக பக்தர்களுக்கு இந்த மறுபிறவி என்ற, அதாவது இன்னொரு சிறைக்கு செல்வது என்ற அந்த அமைப்பு இல்லை. காரணம், முருகனுடைய அருளால் நமக்கு நல்ல கதி தான் கிடைக்கும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியானது நமக்கு காட்டுகின்றது என்ற அற்புத தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னாயிற்று, ஒரு முறை அருணகிரிநாத பெருமானிடம் ஒருவன் வந்தான். வந்தவன் என்ன செய்தான், அருணகிரிநாதரே, என்ன உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான். அப்படி எழுதினான்னா அவன் தொலைஞ்சான்னார் அருணகிரிநாதர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் செங்குந்தகோட்டம் என்று அங்கு அழைக்கப்படக்கூடிய இடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். கந்தபுராண தொடர் சிந்தனையில் நாம் சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது முருகன் அடியார்களுக்கு மறுபிறவி என்ற சிறை கிடையாது என்ற அற்புதமான தத்துவத்தை அப்படி அந்த முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைத்தது உணர்த்துகின்றது என்பதை சிந்திக்கின்ற நேரத்தில் ஒருவன் என்ன செய்தான், நேராக கிடுகிடுன்னு அருணகிரிநாதர் வந்தான். அருணகிரிநாதரே, உங்களை பிறக்கின்றவர்கள் வரிசையில் பிரம்மா எழுதிவிட்டான்னா. அப்படி எழுதிவிட்டான்னா அவன் தொலைஞ்சான்னார் அருணகிரிநாதர். என்ன காரணம், அதாவது பங்கேருகன் எனையில் பட்டோலையில் கிட பண்டுதலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ. அதாவது பங்கேருகன் என்று சொன்னால் பங்கம் என்று சொன்னால் சேருன்னு அர்த்தம். அந்த சேரில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதிவிட்டான்னா அவன் முன்பு தன் காலில் விலங்கு போட்டு அந்த பிரம்மாவை முருகன் உள்ளே தள்ளியதை மறந்து வேணா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறார். பங்கேருகன் எனை பட்டோலையில் கிட பண்டுதலை தன் காலில் இட்டது அறிந்திலனோ. இப்ப என்னை பிறக்கின்றவர்கள் வரிசையில் அந்த பிரம்மா எழுதிட்டான் என்பதை எம் கோன் அறியின், அதாவது என்னுடைய தலைவன் அறிந்தான் என்று சொன்னால், யார் என்னுடைய தலைவன், பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும் எம் கோனறியும். பொங்கோதம் வாய்விடை என்று சொன்னால் சூரபத்மன் ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்க போகின்றோமே என்று அந்த கடல் இப்பொழுதே அடத் தொடங்கியதான். எப்பொழுது முருகன் கையிலே வேல் எடுத்துக்கொண்டு 2 அடி எடுத்து வைத்தவுடனே அந்த கால் அடி ஓசையை கேட்டு பொங்கோதம் வாய்விட பொன்னம் சிலம்பு புலம்ப வரும். அதாவது பொன்னம் சிலம்பு என்று சொன்னால் மலையின் அர்த்தம். அப்படி அந்த முருகப்பெருமான் எம் கோன் அறியின் இனி நான்முகனுக்கு இரு விலங்கு என்று குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாத பெருமான். இரு விலங்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதாவது ஒன்று காலில் ஒரு விலங்கு ஆரம்பத்தில் போட்டான். எதற்கு, அந்த நான் என்ற அகந்தையோடு தன்னை அவமதித்ததற்காக அப்படி காலில் ஒரு விலங்கை போட்டு பிரம்மாவை உள்ளே தள்ளினான். இப்ப அடியவனாக இருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானை பிறக்கின்றவர்கள் வரிசையில் எழுதிட்டதுனால கைக்கு ஒரு விலங்கு காலுக்கு ஒரு விலங்குன்னு 2 விலங்கு போட்டு உள்ள தள்ளுமாயா என் அப்பன் முருகன் அப்படிங்கிறார் அருணகிரிநாத பெருமான். என்ன திடமாக நம்புகின்றார் என்றார், அதாவது தன்னை அவமதித்ததற்கு 1 பங்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இறைவன் தன் அடியவனை அவமதித்தால் 2 பங்கு தண்டனை கொடுப்பான் என்ற அற்புதமான மகத்தான தத்துவத்தை வைத்துத்தான் இனி நான்முகனுக்கு இரு விலங்கே என்று குறிப்பிட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து, அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சிந்தித்த அந்த கந்தபுராண செய்தியினுடைய சாராம்சம், முருகன் அடியார்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது. அப்படி ஒருவேளை அந்த பிரம்மா அவமதித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 2 பங்கு தண்டனை என்ற அற்புதமான கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று தெரிவித்து, இன்றைக்கு நாம் தரிசித்த செங்குந்த கோட்டம் மேற்கு சைதாப்பேட்டை முருகப்பெருமான் அருளால்
நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.